விடுதலை ஒன்றை பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். வெற்றிமாறன் இதை பிரசன்ட் பண்ண போறாருன்னு இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரொம்ப மோசமா சித்தரிக்கப்பட்ட ஒரு நாவல். இது ஓவரால் வந்து தமிழ் தேசியம் பேசுற படமா, கம்யூனிசம் பேசுற படம்? ஒன்றும் வலதுசாரிகள் இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்றதும், ஆமா, இன்னும் சில இடதுசாரிகள் இது வந்து போஸ்ட் மாடர்னிஸ்டிக்கா இருக்கு, இது இடதுசாரி தன்மை இல்லைன்னு சொல்றதும் பார்க்க முடியும். ஹீரோக்கள் அத்தனை பேருமே கம்யூனிசம் பேசுவாங்க, ஆனா நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சோ அல்லது எந்த வகையிலும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாகவும் வந்து நிற்க மாட்டாங்க. நான் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிறேன்னா அது 4 கால் ஒரு கால் உங்களோடது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் கிடையாது, கம்யூனிசமும் வந்து ஆதரிச்சவரும் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் இல்லை நினைக்கிறேன். இந்துத்துவ அரசியலை பேசும் எத்தனையோ சினிமாக்கள் வந்துருச்சு. அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்கார முடியாத அளவுக்கு கன்றாவியான படங்கள் எக்கச்சக்கமா. முக்கியமா நம்ம பாக்குறது காஷ்மீரி ஃபைல்ஸ்னு ஒரு படம். காஷ்மீரி ஃபைல்ஸ் முழுக்க காஷ்மீருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்காத ஒரு ப்ரொபகண்டா படம் தான். கேரளா ஸ்டோரி கூட அப்படிதான். ஆனா அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முஸ்லீம் மீது நடக்கக்கூடிய அஃபீஸ்மெண்ட்டை நியாயப்படுத்துறதுக்கு தான் அந்த படமே எடுக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து பண்ணை அடிமைகளுடைய மனைவியை பண்ணையார் வச்சுக்கிறதுங்கிற வழக்கமும், அதை எடுத்து கேட்டா அடிச்சு கொள்றதும், சாணிப்பாலும் சவுக்கடியும் ரொம்ப முக்கியமானது பண்ணை அடிமையா இருந்தவங்களுக்கு. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் வந்து நல்லா சட்டை போடக்கூடாது, கார்ல போகக்கூடாது, முதலமைச்சர்கிட்ட துணை முதலமைச்சர் மந்திரின்றெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அரசு நிர்வாகம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விடுதலை படத்துல அவர் ட்ரை பண்றாரு. இப்போ கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பேரை சொல்லியே படம் எடுப்பாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சி பேரை சொல்லி படம் எடுப்பாங்க. முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லுவாங்க, அச்சுதானந்தன் சொல்லுவாங்க, பேரை சொல்லி நேரடியாவே வந்து காட்சிப்படுத்திட்டு இருக்கும், கொடிகளை பயன்படுத்துவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா இவங்களுக்கு இப்போ இந்த சினிமாவுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமாக அரசியலில் எவ்வளவு பலன் கிடைக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனாலயே புதிய ஒரு கருத்தாக்கம் வந்து சினிமாவில் இடம்பெறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அது விஜய்க்கா இருந்தாலும் சரி அல்லது வந்து விஜய் சேதுபதிக்கா இருந்தாலும் சரிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வணக்கம் திருப்பூர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இதுவரைக்கும் தொழில்துறை சார்ந்து, அரசியல் சார்ந்து பல்வேறு நேர்காணலை நடத்தியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு திரைப்படம் குறித்து நம்ம இதுவரைக்கும் பேசினதில்லை. ஆனால் இன்னைக்கு அது குறித்தும் பேசலாம், அது குறித்த ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறத வந்து நம்ம உணர முடியுது. 2-3 நாளைக்கு முன்னாடி வெளிவந்த விடுதலை பார்ட் 2 படம் குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறோம். அது குறித்து நம்மோட பேசுறதுக்காக இந்திய அரசியல் குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு வர்ற ஆய்வியல் மாணவர் சம்சீர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சம்சீர். வணக்கம். விடுதலை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். விடுதலை எப்படி இருக்கு உங்களுடைய முதல்ல அந்த படத்தை நீங்க பார்த்த அனுபவத்தை சொல்லுங்க. விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு எனக்கு வந்து பார்ட் 2க்கு நான் வந்து பயங்கரமான வெயிட்டிங். ஏன்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது படத்துல. அது எப்பவுமே எல்லாரும் படத்துலயும் ஒரு பார்ட் 1 முடிச்சு பார்ட் 2க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு தெரியல, பட் விடுதலையில இருந்தது. அதே 2வது பார்ட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான். படம், கதை, அதே போல வந்து இசை தேர்வு, கதை தேர்வு, கதை மாந்தர் தேர்வு, அந்த கேரக்டர் தேர்வு, அது அந்த பகுதி எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு லேக் இல்லாம நம்மளை என்கேஜ் பண்ணுது. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு அப்படி அந்த மாதிரி இல்லைனாலும் இந்த படம் வந்து எங்கேயும் நம்மள சோம்பல் தனத்தை கொண்டு வராம அப்படியே போகுது. நல்ல திரைப்படமாகவும் நம்முடைய கேள்விக்கு பதிலாகவும் அதுல நல்லா விறுவிறுப்பா போகுது. படம் வந்து விறுவிறுப்பா போகுது. ஆனா விடுதலை பார்ட் 1 இருக்கு இல்லையா, பார்ட் 1 வந்து அது ஒரு கோணத்திலையும், விடுதலை பார்ட் 2 இன்னொரு கோணத்திலையும் வந்து நகருது. விடுதலை 1 பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா சொல்லலாம். விடுதலை 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு காதல், குமரேசனுடைய காதல், அவனுடைய போலீஸ்காரரா அவருடைய சொல்லப்போனா தானாக்காரன் படம் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் அதோட இணைந்ததான் இந்த விடுதலை 2 அப்படிங்கிறது முக்கியம். ஆக்சுவலா இதுதான் ஒரு படம், அதோடைய அறிமுகத்துக்காக ஒரு முதல் பார்ட் எடுத்திருந்ததை பார்க்க முடியும். ஏன்னா இந்த படம் வந்து குறிப்பா வந்து ஜெயமோகன் எழுதிய ஒரு நாவலை தழுவுனது. அந்த நாவல் படிச்சிருக்காங்க அடிப்படையில். அதுல வந்து ரொம்ப அந்த நாவல் எப்படி வெற்றிமாறன் இதை பிரசன்ட் பண்ண போறாருன்னு இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரொம்ப மோசமா சித்தரிக்கப்பட்ட ஒரு நாவல். அதை அந்த படத்துல அதே மாதிரி இருக்குமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி, அதனால இதை வெயிட்டிங் இருந்து அந்த இடத்துல நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணாம அவர் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. நான் இதுல வந்து ஒரு தோழர் கலிய பெருமாள், சீனிவாச ராவ், தமிழரசன், இது மாதிரி பல்வேறு போராளிகளை வந்து இதுல வந்து அந்த கதையோட ஓட்டத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த கேரக்டர் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இதோட கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இது ஓவரால் வந்து தமிழ் தேசியம் பேசுற படமா, கம்யூனிசம் பேசுற படமா?
இல்ல நம்ம பொதுவாகவே இது இந்த தத்துவத்தை தான் பேசுதுன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தையும் எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் என்ன ட்ரை பண்றாருன்னா மக்களுக்காக போராடுற அப்படிங்கிற சென்ஸ்ல இருக்கக்கூடியவங்களும் எடுக்கிறாரு. அதுல கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள பல காலகட்டத்தில் ஒவ்வொரு காலத்தையும் ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ஸா வந்து பல கட்சிகள் உருவாயிருக்கு இருந்தது. அதை எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல வந்து ஒரு சின்ன நெரேஷனை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஒரு வரலாற்று ஆவணமா பார்க்க முடியாது, காட்ட அவரும் முயற்சிக்கல, அது வேண்டியதில்லை. ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து நான் ஏன் சொல்றேன்னா பல பேர் ரெண்டு விதமான விமர்சனம் சமூக வலைத்துல பார்க்க முடியுது. ஒன்னு வலதுசாரிகள் இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட ப்ரொபோகண்டா அப்படின்னு சொல்றதும், இன்னும் சில இடதுசாரிகள் இது வந்து போஸ்ட் மாடர்னிஸ்டிக்கா இருக்கு, இது இடதுசாரி தன்மை இல்லைன்னு சொல்றதும் பார்க்க முடியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஷ்யாவினுடைய, ஏன்னா எல்லாருமே லெனின் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், லியோ டால்ஸ்டாய் சொல்லும்போது ரஷ்யாவினுடைய பிரதி கண்ணாடின்னு சொல்லுவார். ஆனா ஒரு கம்யூனிசம் சார்ந்த எந்த நாவலுமே எழுத கிடையாது. அதுல ரஷ்யால என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டக்கூடிய ஒரு நாவலா இருக்கும். அந்த மாதிரி வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல என்ன உரையாடல்கள் இருக்கு அப்படிங்கிற உரையாடல்களை காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடியுமே தவிர, இது ஒரு ஆவணப்படம், இந்த தோழரோட வாழ்க்கை வரலாறு இல்ல இந்த நபரோட வாழ்க்கை வரலாறு, இந்த சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி போக்கு அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ இதுல வந்து இந்த படத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு வசனம் வரும், அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. அதை வந்து இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அதோட கனெக்ட் பண்ணி நம்ம நிறைய அளவு பேசுறாங்க. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து கம்யூனிசம் பேசின பல ஹீரோக்கள் இருக்கிறாங்க. பழைய ஹீரோக்கள் அத்தனை பேருமே கம்யூனிசம் பேசுவாங்க. ஆனால் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சோ அல்லது எந்த வகையிலும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாகவும் வந்து நிற்க மாட்டாங்க. தமிழ் சினிமாவில், தமிழ் திரையுலகத்தில், தமிழ் திரைப்படங்கள் இது எல்லாமே வந்து கம்யூனிசம் எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கு, அதாவது கம்யூனிசம் பேசிய திரைப்படங்கள் இல்லை தேட்டர் ட்ராமால இருந்து தான் சினிமா உருவானது. தேட்டர் ட்ராமாவில் இருக்கும்போது நமக்கு என்ன விஷயம் பிரச்சனை இல்லைன்னா சென்சார் போர்டு இல்லை முதல்ல. இன்னொன்று நமக்கு பெரிய ப்ரொடியூசரோ ஒரு பெரிய முதலாளியோட சப்போர்ட்டோ தேவையில்லை. என்ன நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்களோ அதை உங்களோட ஆர்டிஸ்டே நடிச்சு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு தேட்டர் மட்டும் தான் தேவை. தேட்டர் கிடைக்கலன்னா ஸ்ட்ரீட்ல ப்ளே பண்ணாங்க. ஆனால் ஒரு சினிமா என்கின்ற கட்டத்தில் வரும்பொழுது அது ஒரு பெரிய கேபிட்டல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்போ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது இன்வெஸ்டர் கோச்சு கூடாது. சென்சார் போர்டுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்தால் தான் அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியும். அது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டும் கொடுக்கணும். இந்த நெருக்கடிகள் வந்து சினிமா எடுக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சினிமாவின் தமிழ் சினிமாவின் துவக்கத்துல இப்ப நீங்க பெரிய அளவுல சினிமாவிலும் அரசியலும் சக்சஸ் பண்ணாலா எம்ஜிஆர் இருக்காருன்னா, எம்ஜிஆர் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கும் சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டையார கூப்பிட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூப்பிட்டு, நான் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிறேன்னா அது 4 கால் 1 கால் உங்களோடது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கிடையாது, கம்யூனிசமும் வந்து ஆதரிச்சவரும் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய பாடலுக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவர் மேல் நன்மதிப்பு உருவாருக்கும் அடிப்படையா இருந்தது பட்டுக்கோட்டையினுடைய கம்யூனிசம் குறித்து பேசிய பாடல்கள் தான். அது நிறைய பாடல்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தனியுடைமை குடும்பை தீர தொண்டு செய்யலாங்கிற அளவுக்கு டைரக்டா கம்யூனிசத்தை அவர் வந்து பாடல் வரிகளில் கொடுத்தாரு. அப்போ அது ஒரு சக்சஸை கொடுத்தது. அது இருக்கு. அப்போ ஒரு பாடல் மூலியமா நேரடியாக சினிமாவில் காட்சி இல்லாமல் பாடல் மூலியமா வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து நல்ல கமர்ஷியல் ஹிட் கொடுக்குது அப்படின்னா அந்த படம் தமிழ்லையும் வரும். இப்போ உதாரணத்துக்கு சிவப்பு மல்லின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அது வந்து ஆந்திரால நல்லா வந்து ஓடி தீர்ந்ததுக்கு பின்னாடி அதை தமிழ்ல எடுத்தா ஓடும் நம்பிக்கையில் எடுத்தாங்க. நேரடியாவே கம்யூனிசம் பேசுற படம் தான் அதான். அப்ப அது அந்த ஜென்ரேஷன் இருந்துச்சு. அப்புறம் இடைக்கப்பட்ட காலகட்டத்தில் சினிமாவில் அரசியலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து இங்கிருந்த ஆட்சியாளருக்கு இருந்தது. தலைவா படத்தை வந்து ஜெயலலிதா வந்து நிப்பாட்டி வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரப்போற மாதிரி சொன்ன விஷயங்கள். ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் வந்து சினிமா வசனங்கள் மூலமா சண்டை கட்டிக்கிட்டது, இப்படி ஒரு மாதிரி ரூலிங் கிளாஸ் வர்சஸ் சினிமாங்கிற மாதிரியான போக்கு இருந்தது. அது இன்னைக்கு மீண்டும் சினிமாக்குள் வலுவாக அரசியல் பேசுற ஒரு விஷயங்கள் வளர்ச்சி அடைஞ்சு வருது. அது நீங்க மாரி செல்வராஜ், இயக்குனர் ப ரஞ்சித், கோபி நயனார், வெற்றிமாறன் போன்ற ஆட்கள் அவங்களுடைய படங்கள் அரசியலோடு இணைந்து இருக்கிறத அவங்க கான்சியஸா ஃபாலோ பண்றாங்க. அரசியலை கான்சியஸா ஃபாலோ பண்றாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் சினிமாலே அரசியலே இல்லாம இருந்த ஒரு ஜென்ரேஷனை மீட்டு மீண்டும் அதை நோக்கி கொண்டு வரது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வளர்ச்சி அடைஞ்சு. அதான் இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அரசியலை பேச எத்தனையோ சினிமாக்கள் வந்துருச்சு. அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்கார முடியாத அளவுக்கு கன்றாவியான படங்கள் எக்கச்சக்கமா வந்துருக்கு. ஆதிபுருஷ் ஆஸ்கார் கிடைச்சிருக்கு. ஆஸ்கார் வேற கிடைச்சிருக்கா? ட்ரிபிள் ஆர் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது வந்து ஆட்சியாளர்களை சந்தோஷப்படுத்த காட்சிகள் இருக்கு. அவரை ராமராவும் காட்டின அந்த கூத்தெல்லாம் வந்து ராஜமௌலியோட கேரியர்ல அது ஒரு சின்ன கரும்புள்ளி நினைக்கிறேன். அந்த கதைக்கு அது தேவையும் இல்லை. ஆமா, தேவையும் இல்லை, பொருத்தம் இல்லாம துருத்திட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ கத்தி மாதிரியான, விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ, கத்தி கூட ஒரு கம்யூனிசம் பேசின ஒரு படம் தான். கம்யூனிசம் ஒரு சின்ன ஒரு போர்ஷன். கத்தி மாதிரி ஒரு கமர்ஷியல் சினிமாவில் கம்யூனிசம் பேசும்போது பெருசா இந்த மாதிரி எதிர்ப்பு வரல. ஆனா இன்னைக்கு வந்து விடுதலை 2க்கு வந்து இந்த படம் நேரடியா வந்து கம்யூனிஸ்டத்தை பேசுது, கம்யூனிஸ்ட் அரசியலை உயர்த்தி பிடிக்குது, வன்முறையை வந்து தூண்டுது அப்படிங்கிற மாதிரி சில இந்துத்துவ ஆட்கள் வந்து வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?
இல்ல இந்துத்துவ ஆட்கள் இதை வெளியே பேசும்போது முக்கியமா நம்ம பாக்குறது காஷ்மீரி ஃபைல்ஸ்னு ஒரு படம். காஷ்மீரி ஃபைல்ஸ் முழுக்க முழுக்க காஷ்மீருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்காத ஒரு ப்ரொபகண்டா படம் தான். கேரளா ஸ்டோரி கூட அப்படிதான். ஆனா அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முஸ்லீம் மீது நடக்கக்கூடிய அஃபீஸ்மெண்ட் நியாயப்படுத்துறதுக்கு தான் அந்த படமே எடுக்கிறாங்க. இன்னைக்கு நான் அடிக்கிறேன்னா என்ன அந்த காலத்துல அடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல நெரேட்டிவ்ல கட்டப்படுற ஒரு படங்கள். அந்த படங்கள் வன்முறையை தூண்டல. அதே மாதிரி பத்மவாத்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் வந்து வன்முறையை தூண்டல. ஆனா யதார்த்தத்தில் என்ன இந்த சமூகத்தில் நடந்து வரலாறுகளில் ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கோ, அதாவது வந்து பண்ணை அடிமைகளுடைய மனைவியை பண்ணையார் வச்சுக்கிறதுங்கிற வழக்கமும், அதை எடுத்து கேட்டா அடிச்சு கொள்றதும், சாணிப்பாலும் சவுக்கடியும் ரொம்ப முக்கியமான பண்ணை அடிமையா இருந்தவங்களுக்கு, இதெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்ட நிகழ்ந்த விஷயத்தை எழுதப்பட்ட விஷயம். அதை திரையில கொண்டு வருவது எப்படி வன்முறையா? அதுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணும் போது ஒரு ஆதிக்க சமூகத்தில் இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த திருமணத்தை கூட அந்த பெண்ணை வந்து முதல் நாள் உரிமையா கருதுற போக்கு இருந்திருக்கு. ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்திருக்குது. அதை வந்து பல பேர் வந்து அதுல ஒரு ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம் கூட வாங்கியிருக்காங்க. விடுதலைகளோட தலைவர் திருமாவளவன் கூட அதை ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் கூட மக்கள் வந்து இந்த பிற்போக்குத்தனங்கள்லாம் இங்க நடக்கவே இல்லைன்னு நம்புறாங்களே. அதாவது இப்போ நான் கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். என்னன்னா, கான்ஸ்டியூஷனுடைய தந்தை யாருன்னு ஒரு பையன் கேட்கறான். அதெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம்னு அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை வந்து கான்ஸ்டியூஷனோட தந்தைன்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷன் கேப், நீங்க குறிப்பா 90களுக்கு பிறகு வந்து அரசியலும் கல்வியும் தனியா பிரிச்சது. இப்படியான இந்த கல்ச்சர் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா, பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு தனி ஃபோரம்ல நடக்கிறதாவும், வாழ்க்கை வந்து ஒரு தனியா இருக்கிறதாவும் மக்களை வந்து நம்ப வச்ச ஒரு பின்னணியில, அப்போ இன்னைக்கெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறா அப்படிங்கிற சென்ஸ். அதாவது என்னன்னா, இன்னைக்கு சாதியை என்ன வடிவத்துல பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஒரு உணவுல சாதி பார்க்கறதும், உடையில சாதி பார்க்கறதும், குடியிருப்புல சாதி பார்க்கறதும் இன்னைக்கு வந்து நேரடியா இல்லைனாலும் கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இடம் கிடையாது அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல போடுறாங்க இன்னைக்கு பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்னு போடுறது. அப்ப இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நடந்த கொடுமைகள் இன்னைக்கு நடக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு, சட்டங்கள் மாறி இருக்கு. அன்னைக்கு நடந்த மாதிரி கொண்டு போய் மனைவியை கொண்டு போய் வச்சான்னா அவனை தூக்கி வந்து அந்த செக்ஷன் கூடிய செக்ஷன்ல உள்ள போட்டுருவாங்க. இன்னைக்கு சமூக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, குற்றங்கள் நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆவண வகைகள் வந்து உருவாயிருக்கு. அதனால அதை பண்ண முடியல, நடக்காம இல்ல. இன்னைக்கு கூட வந்து சாதிய மோதல்கள்ல பல கொலைகள் வந்து நடக்குது. அப்போ நீங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரையே வந்து சாதியினுடைய அடிப்படையில வந்து கொலை செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு சமூகம் இருக்கு. அப்ப சாதி என்பது இன்னைக்கு இன்ஹரண்டா மக்களோட வாழ்க்கையில் சமூகத்துல நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கு. இல்ல இப்போ இந்த படத்துல வந்து இன்னொரு சீன்ல அவங்க கதாநாயகி சொல்லுவாங்க, அதாவது இன்னைக்கு காலில் போடுற செருப்புல இருந்து தோல்ல போடுற துண்டு வரைக்கும் இது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போராடி வாங்கி கொடுத்தது. அது வந்து இன்னைக்கு தலைமுறைக்கு வந்து யாருக்கும் தெரியறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஆமா, அது எப்படி அந்த சீன் எனக்கு ரொம்ப பர்சனலா சென்டிமெண்டான, ரொம்ப என்னோட அட்டாச்மெண்டான. அவங்க அழுதுட்டே வந்து மஞ்சு வாரியர் வந்து எவ்வளவு பெரிய தலைவர், நீ தலைமறைவா இருக்கிற, நீ காலில் போற செப்பல் ஆரம்பிச்சு இது ஞாயிற்றுக்கிழமை லீவு வரைக்கும் யாரும் எவ்வளவு ஒரு போனஸ் வரைக்கும் ஒரு தியாகம் இருக்கு, இதெல்லாம் தெரியாம இருக்காங்களே அப்படின்றது யதார்த்தத்திலேயே இன்னைக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம திருப்பூர் எடுத்துக்கோங்களேன், பஞ்சப்படி போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். திருப்பூர்ல எவ்வளவு தியாகங்கள், தலைவர்கள் மட்டும் கிடையாது, குடும்பங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு அது போராட்டத்தை நடத்தின வரலாறு. அதாவது இன்னைக்கு முதலாளிகள் இருக்கிற பல பேர் அன்னைக்கு தொழிலாளியாக இருந்த காலகட்டத்தில் போராட்டம். அப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடிதான் அந்த பஞ்சப்படி வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சம்பள ஸ்லிப்ல வந்து உங்களுக்கு பஞ்சப்படிங்கிற பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா பஞ்சப்படி உட்பட்ட சம்பளம் தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து என்னன்னா, அந்த ஒரு ஜென்ரேஷனுடைய போராட்டம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுற இடம் எங்க இருக்குன்னா கல்வியும் கலாச்சாரமும் தான். இந்த கல்வியிலும் கலாச்சாரத்திலையும் இது வந்துடக்கூடாது என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ், அது வந்து மாநிலத்தில இருக்கலாம் இல்ல சென்ட்ரலா இருக்கலாம், எங்க இருந்தாலும் அந்த ரூலிங் கிளாஸ் வந்து மக்களுடைய வாழ்க்கை மக்கள் வரலாறு என்பதையே என்னவா மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க எதை சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதான் மக்கள் வரலாறுன்னு முடிவுறாங்க. ஆனா மக்கள் வரலாறு என்பது மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு நடத்திய போராட்டங்களும் உட்பட்டது அப்படிங்கிறத மறைக்கக்கூடிய வேலை என்பது பியூரோக்ராட்ஸ்ல நடக்குது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல கூட விஜய் சேதுபதியை கைது செஞ்சு அவர் என்ன ஆனார், அவர் வந்து மறைஞ்சு போயிட்டாருன்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்னைக்கு மக்களுக்கு வந்து பெருமாள் வாத்தியார் வருவாருன்னு நம்ம நம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஏமாத்திக்கிட்டு. அப்போ அதுதான் எதை வரலாறா அவங்க காட்டணும்னு நடக்கிறாங்களோ அதான் காட்டுறாங்கிறத. இன்னைக்கும் புலிகள் தலைவர் வந்து உயிரோடு இருக்காரு சொல்ற மாதிரி, நேதாஜி உயிரோடு இருக்காரு, புலிகள் தலைவர் உயிரோடு இருக்காரு. அது வந்து அதுல வந்து தெளிவா நீங்க வந்து இது வந்து அதாவது உண்மையான அரசியல்வாதிகள் வந்து அதிகாரிகள் தான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இல்ல அப்படிங்கிறது வந்து பல இடங்கள்ல வந்து அந்த படம். அரசு என்கின்ற இயந்திரம் நிரந்தரமானது, அது எப்படி அது இயங்கும் அப்படின்னா அது யாருக்காக இயங்குங்கிற அந்த வடிவம் இருக்கோ அது வந்து
குடும்பம் அரசு தனி சொத்துன்னு ஒரு புக்ல ஏங்கல் சொல்லியிருப்பாரு. குடும்பத்தை சொத்தை பாதுகாக்க தான் குடும்பமே உருவாச்சு. குடும்பத்துடைய மிகப்பெரிய வருஷம் தான் அரசு, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அப்போ முதலமைச்சர்கிட்ட துணை முதலமைச்சர் மந்திரின்றெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அரசு நிர்வாகம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விடுதலை படத்துல அவர் ட்ரை பண்றாரு. ஒரு 3 சீக்வன்ஸா ட்ரை பண்றாரு. ஒண்ணு வந்து இந்த சைடு சாதாரண சீருடை பணியாளர், சாதாரண கான்ஸ்டபிள் சீருடை பணியாளர் சைடும், இந்த சைடு மிகப்பெரிய பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற பியூரோக்ராட்ஸ். இன்னொரு புறம் வந்து மக்கள் போராட்டத்தினுடைய குழுக்கள். இது எப்படி இந்த சமூகத்துக்குள்ள இயங்குது, ஆனா பொது சமூகத்துக்கு எது காட்சிப்படுத்தப்படுது, ஆக்சுவலா என்ன ரன்னிங்ல இருக்கு, பட் என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத வெற்றிமாறன் இந்த படத்துல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா நான் பாக்குறேன். இந்த படத்திலே வந்து இன்னொரு காட்சியில வந்து அதாவது இங்க போராளிகளுக்குள்ள ஏற்படுற ஒரு காதல், கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் ஏற்படுற ஒரு காதல். பொதுவா வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு சமூக அரசியல்ல இந்த மாதிரி பொது வேலைகளில் ஈடுபடுறவங்க காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுக்கு காதலிச்சா அது ஒரு பெரிய குற்றமா? கம்யூனிஸ்ட் காதலிச்சாங்கிறது கூட, நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் வந்து நல்லா சட்டை போடக்கூடாது, கார்ல போகக்கூடாது. அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு இந்திய சமூகத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு போனாலே பணக்காரன் அப்படிங்கிறது. ஏன்னா காந்தியின் தாட்ஸ் அப் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் எமர்ஜ் ஆகும்போது என்னாச்சுன்னா, காந்தி வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு வந்து அரசியலுக்கு வந்தாரு. அப்போ பொது வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு என்பது இருக்கு. நம்ம எளிமைங்கிறதுக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏழ்மை போகணும்னு சொல்றோம், ஆனா இவங்க என்னன்னா ஏழ்மை தான் எளிமைன்னு வந்து மக்களை நம்ப வைக்கிற ஒரு ஏற்பாடு இருக்கிறதுனால இந்த சிக்கல்கள் இருக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்டுக்கு சராசரியாக ஒரு குடும்பத்தின் மீதோ ஒரு பெண்ணின் மீதோ ஈர்ப்பு வரலன்னா அவருக்கு எப்படி வந்து சமூகத்தின் மீது வந்து ஒரு பெரிய ஆதரவு வரும்? நீங்க வந்து உலகத்துல வந்து இந்த உலக வரலாறுல இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்ச எல்லோருமே மிகப்பெரிய அளவுல காதல்ல எடுத்துக்காட்டு. கால் மார்க்ஸ் ஜென்னியோட விட்டுட்டு காதலுக்கான ஐகான்ஸ் இன்னைக்கு உலகத்துல வந்து நீங்க வந்து ஷாஜகான் சொன்னாங்க கூட மக்களுக்கு ஈர்ப்பு இல்லை. ஆனா ஜென்னியையும் மார்க்ஸையும் சொல்லும்போது வந்து அவ்வளவு தூரம் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. இவன் தான் அவங்க கம்யூனிஸ்ட் கூட இல்லாம இருப்பாங்க, மார்க்ஸ் யாருன்னு கூட தெரியாம இருப்பாங்க. ஆனா மார்க்ஸ் ஜென்னியோட வாழ்க்கை வரலாறு சொன்னா இதெல்லாம் காதல், அந்த காதல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அதுல இன்னும் சொல்ல போனா அந்த கே தோழர் சொல்லுவாரு, அதாவது நீ போய் ஒண்டிக்கட்டையா இருக்க, நீ போய் போராட்டு, உனக்கு என்ன தோழர், நீங்க ஒண்டிக்கட்ட, உங்களோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் காதலி மட்டும் இல்ல, காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும், அப்பதான் மக்கள் வந்து நீ கூப்பிட்டா வந்து போராட்டத்துக்கு வருவாங்க. அதான் யதார்த்தமானது. காதல் எல்லாருக்கும் இருக்க இயல்பான உணர்வு தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கும், கூடுதலான அக்கறை இருக்கும். பொதுவா இப்ப வந்து தமிழ் சினிமாக்கள்ல வந்து ஹீரோக்கள் வந்து கம்யூனிசம் பேசுவாங்க, ஆனா அந்த படங்கள் வந்து கம்யூனிசம் படங்களா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் சொல்ல முடியும். அதாவது தங்களை வந்து முழுக்க வந்து மக்களுக்காக போராளியா காட்டிக்கிற ஹீரோக்கள் கூட நேரடியாக கம்யூனிஸ்டுகளையோ அல்ல கம்யூனிஸ்ட் அரசியலையோ ஆதரிச்சதா நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கு வந்து அந்த கால விஜயகாந்த்ல இருந்து இந்த கால விஜய் வரைக்கும் நம்ம எவ்வளவோ உதாரணங்களை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ் சினிமாக்கள்ல கம்யூனிசம் பேசுறதுல என்ன இடைஞ்சல் இருக்கு? தமிழ் சினிமாவில் கம்யூனிசம் பேசுவதில் இடைஞ்சல்னா ப்ரொடியூசர் கிடைக்கணும், படம் சென்சாரை தாண்டி வரணும், இந்த சிரமம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி வந்து அந்த காலத்திலேயும் நிறைய படங்கள் வந்திருக்கு. குறிப்பா வந்து டைரக்டர் எஸ்பி ஜனநாதன், அவருக்கு ப்ரொடியூசர் அவரே இருப்பாரு, சில நேரத்தில் அவர் பண்ணுவாரு. இப்போ வந்து அதே மாதிரி வந்து பேராண்மை, அப்புறம் வந்து புறம்போக்கு என்கின்ற பொது உடைமைங்கிற படம்லாம் தூக்குமேடை தியாகி, தூக்குமேடை பாலுவையும் பகத்சிங்கையும் ரெசம்பன்ஸா வச்சு அவர் ஒரு கதையை மேக் பண்ணி அப்படி கொண்டு வந்திருப்பாரு. இப்போ வந்து தோழருங்கிற வார்த்தையும் சரி, லெனின் மாவோங்கிற விஷயம், அவங்க சொன்ன கோட்டெல்லாம் வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தது எஸ்பி ஜனநாதனுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அந்த லெகசியை யாரு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போவா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய கேள்வி இருந்தது. இன்னைக்கு அது வந்து வெற்றிமாறன் கிட்ட, இன்னும் வெற்றிமாறன் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்களை எல்லாம் வந்து படத்துல காட்சிப்படுத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசா இருக்கானே தெரியல. ஆனா இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்டக்குழு அலுவலகம்னு போட்டு இருக்கும், அதை சென்சார்ல பிளர் பண்றாங்க. பட் அப்படி அது ஒரு கரேஜ் தான், நீ பிளர் பண்றா பண்ணிக்கோ, நான் இப்படிதான் படம் எடுப்பேன் அப்படிங்கிற சென்ஸ்ல வெற்றிமாறன் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வந்து படம் எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. எனக்கு இதை ஒட்டி கூட எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பேரை சொல்லியே படம் எடுப்பாங்க, ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சி பேரை சொல்லி படம் எடுப்பாங்க. முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லுவாங்க, அச்சுதானந்தன் சொல்லுவாங்க, பேரை சொல்லி நேரடியாவே வந்து காட்சிப்படுத்திட்டு இருக்கும், கொடிகளை பயன்படுத்துவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா ஏன் தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் அந்த மாதிரிலாம் இல்லை? இதுலயே வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்ங்கிறத வந்து பல இடங்கள் அழிச்சிருப்பாங்க, அதை காட்டியிருக்க மாட்டாங்க, கொடியில சிம்பிள் இருக்காது, பல இடங்களில் பிளர் பண்ணியிருக்காது. ஏன் இப்போ கேரளாவில் வந்து ஆளுங்கட்சியாக வந்து 1967 இருந்து வந்து நீங்க ஒரு பெரிய தேர்தல் அங்கே நடைமுறையில் இருந்த காலத்துல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பலமான செல்வாக்கு என்பது இருக்கு. அப்போ அவங்க வந்து கலைத்துறையை வந்து திட்டமிட்டு பயன்படுத்தினாங்க, கலைத்துறைகள் மூலமாக மக்களை அரசியல் படுத்துறதை அவங்க செஞ்சாங்க.
அப்போ அரசியல் படுத்தும் பொழுது நம்ம கேம்ப்ல இருந்து எப்படி மற்ற கட்சிகளை விமர்சனம் வைக்கிறோமோ அதே போல அந்த கேம்ப்ல இருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சி மேல விமர்சனம் வரும் அப்படிங்கிற அந்த புரிதல் ஒரு மையமான புரிதல் இருந்து. அப்ப என்னன்னா இப்போ ஒரு டைரக்டர் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டி எடுப்பாரு, அவருக்கு தோணுனதை எடுத்திருப்பாரு. இன்னொரு டைரக்டர் வந்து காங்கிரஸை திட்டி தோணுனதை எடுத்திருப்பாரு. இன்னொரு டைரக்டர் ரெண்டு பேர்த்தையும் திட்டி வந்து எடுத்திருப்பாரு. இப்ப படான்னு ஒரு படம் வந்தது, அது ஈகே நாயனார் மாதிரி வேணா மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவரையே கிரிட்டிசைஸ் பண்ணி வந்த படம் அது. அப்படியான அந்த 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 கிரியேட்டருக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் வந்து அது யாருக்கு பயன்படும் சொன்னா இடதுசாரிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு தெளிவா இருக்குது. அதனால அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, படங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. வைரஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அது என்னன்னா கோவிட்க்கு முன்னாடி வந்து நிப்பான ஒரு வைரஸ் படம். அந்த நிப்பாங்கிற இதுல வந்து கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு படம். அதுல சைலஜா மேம் டைரக்டா சைலஜா மேம்னே போட்டிருப்பாங்க, அப்படியே ரேவதி வந்து சைலஜாவே நடிச்சிருப்பாங்க. அப்படியான படங்கள் அங்க வருது, திட்டி எடுக்கிற படங்களும் வருது, அதை அங்க அனுமதிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் என்ன சிரமம்னா இப்ப எம்ஜிஆர், கலைஞர் இவங்க எல்லாருமே சினிமா ஃபீல்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். ஒருத்தர் வசனம் எழுதினாரு, இன்னொருத்தர் வசனம் பேசினாரு. ஆனா இவங்களுக்கு இப்போ இந்த சினிமாவுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமாக அரசியலில் எவ்வளவு பலன் கிடைக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனாலயே புதிய ஒரு கருத்தாக்கம் வந்து சினிமாவில் இடம்பெறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அது விஜய்க்கா இருந்தாலும் சரி அல்லது வந்து விஜய் சேதுபதிக்கா இருந்தாலும் சரிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிம்பிளையும் கூட காட்டக்கூடாதுங்கிற நிலைமை வலதுசாரிகளுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அது திராவிட சிந்தாந்தம் பேசியிருந்தாலும் அவங்களுக்கும் கூட அந்த நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவோம். இந்த படம் ஒரு ஒரு 50களில் இந்த மக்கள் மேலே இருந்த ஒரு சாதி அழுத்தத்தையோ இல்லை சுரண்டலையோ முழுக்க மையப்படுத்துதா, இல்லாது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய போராட்ட வாழ்க்கையை முன்வைக்குதா, அல்லது ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று தனியாக இருக்குது அதை வந்து முன்வைக்குதா? ஓவராலா இந்த படம் வந்து என்ன முன்வைக்குது? இல்ல ஓவராலா இந்த படம் பார்வையாளனுக்கு வந்து ஏதோ ஒரு செய்தி கொடுக்க கண்டிப்பா என்ன சொல்லுது? இந்த படத்துடைய வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரே வந்து 70s 90s அப்படியே வருது. இப்போ 70sல ரொம்ப தெளிவா வந்து காட்சிப்படுத்துற விஷயம் என்னன்னா, சாதாரண மக்களை குறிப்பா வந்து பண்ணைகளில் அடிமையா இருந்த மக்களுக்கு விடுதலைங்கிற வாசத்தை கொடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிறது ரொம்ப தெளிவா. அது எந்த கட்சியானா இருக்கலாம், ஆனா ஒரு சிவப்பு துண்டு தான் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அந்த சிவப்பு துண்டுல வந்து அடுத்து வர்க்க முரண்பாடு பேசுறவங்க, அடுத்து இன சாதிய வரையறையெல்லாம் புதுசா உருவாக்கி வராங்க, ஆயுதமாகறாங்க. ஆயுதத்தை போராட்டத்துக்கு பிறகு என்னென்ன ரிவ்யூ பண்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, பொதுவாக வெற்றிமாறன் அந்த விஷயம் இருக்கும், ஒரு ஹீரோயிஸ்ட் அப்ரோச் இருக்கும். அசுரன்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோவா காட்சி முடிப்பாப்புல, அப்படி வந்து ஒரு தனிநபர் விஜய் சேதுபதி வருவாரா நான் வெயிட் பண்ண, அப்படி வரவே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கர ஒரு ஸ்பாயிலர் தான் இது, இதுவே ஸ்பாயிலர் தான், நீங்க படத்தை பார்த்தா தெரியும். அப்ப என்னன்னா ரொம்ப ரொம்ப குறிப்பாக இந்த படம் தமிழ் தேசியம், கம்யூனிசம் அல்லது வந்து கம்யூனிசத்துல எந்த வலது, அதாவது ஒரு ஜனநாயக போராட்டமா ஆயுத போராட்டமா இது எல்லாத்தையும் கடந்து வெற்றிமாறன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதிகாரம். அதிகாரம் என்று சொல்வது அரசு இயந்திரம். இந்த அரசு இயந்திரம் நீ அரசு இயந்திரத்துக்குள்ள இருந்தாலும் உனக்கு எதிராக தான் இருக்கும், அரசு இயந்திரத்துக்கு எதிர்த்தாலும் உனக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இதுல குமரேசன் அமுதன் கேரக்டர் ரெண்டு பேரும் அரசு இயந்திரத்துக்குள்ள இருக்காங்க. குமரேசனுக்கு எதிராக தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போய் வந்து கொடுமைப்படுத்துது, அமுதனை வந்து பலிகாடா மாத்துது. அப்போ அந்த அந்த வார்த்தை டைலாக் ஒரு முக்கியமான டைலாக். நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா இவங்க சொல்ற அந்த மைனாரிட்டி, அந்த தலித்து, அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களை ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இந்த விஷயத்தையே டைல்யூட் பண்ணிடலாம் அப்படிங்கும் போது அமுதன் கேரக்டரை கொண்டு வந்து உள்ள விடுறாங்க. அமுதன் மாதிரியான சாதிய ஒடுக்குமுறைக்குள் சிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வர ஒருத்தரை நீ வந்து அதிகாரம் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டேன்னா நீ ப்ரமோட் ஆயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அதிகாரம் விதைத்து அவங்களையும் பயன்படுத்துது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு கடைசியில விஜய் சேதுபதி வந்து அந்த அவர் கூட இருக்க இன்னொரு முக்கியமான கேரக்டர் டிகேன்னு சொல்லுவாங்க, அவருக்கு சொல்லிக்கிட்டு வர அந்த உரையாடல் வந்து அந்த கடைசி 5 நிமிட உரையாடல் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், கே தோழட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க வந்திருக்கோம், இது எல்லாமே தப்பு. நாம பண்ணிட்டு இருந்த இந்த ஆயுத போராட்டம், ஆயுதம் ஏந்திய போராட்டம் எல்லாமே தப்பு. நாம பண்ண வேண்டியது இனிமேல் மக்கள் படை பண்ண வேண்டியது என்னன்னா, மக்களை ஆயுதமாக்குறது அல்ல, மக்களை அரசியலாக்குவது. மக்களை அரசியலாக்குறது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இறந்து போயிடுறாரு. விஜய் சேதுபதிக்கு பிறகு குமரேசன் ஒரு ரிவ்யூ பண்றாரு. குமரேசன் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லுவாரு, இனிமேல் இந்த கடிதமோ இந்த மணி ஆர்டரும் உனக்கு வரலன்னா உன் பையன் யாரு, காவல்துறை அதிகாரியா, இந்த எல்லா விஷயத்தையும் கண்கொண்டு பார்த்து அரசு இயந்திரத்துல ஒரு பகுதியா இருந்த ஒருத்தர் சொல்ற, மக்களுக்கு ஒரு பொதுவா மக்களுக்கு அடிமை கட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக போராடுற ஒரு போராளியா இருப்பான் நீ நினைச்சுக்கோமா அப்படின்னு அவர் முடிக்கிறார். இந்த 2 ரிவ்யூ முடியுதான். 3வது வந்து இந்த பியூரோக்ராட்ஸோட முடிவு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமா இதை எப்படி செய்தியாக்குறது அப்படிங்கிறது 3வது விஷயமா அங்க முடிப்பார். இப்படி இந்த கதையினுடைய மைய ஓட்டமா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மக்கள் அரசியல் படணும்.
அது முதல் பணி. ஏன்னா சமூகம் ஜனநாயகமா இல்லாத சமூகம், ஏற்றத்தாழ்வான சமூகமா இருக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக மக்கள் போராடணும்னா அவங்க ஆயுதம் தாங்குவதை விட அரசியல் தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கிறாரு. இதான் அந்த நிச்சயமா படத்தை பத்தின ஒரு பல்வேறு செய்திகளை வந்து நம்ம பேசியிருக்கோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு பார்வையாளர்களா, ஒரு சினிமா ரசிகரா, இது வந்து கம்யூனிசம் பேசுற படமா, நீ கம்யூனிஸ்ட் ஆதரவாளரா இல்லை எதிர்ப்பாளரா, யாரா இருந்தாலும் சரி, நீ கம்யூனிஸ்ட் உனக்கு ரொம்ப கம்யூனிசம் ரொம்ப பிடிக்குமா, படத்தை உடனே பாருங்க, கட்டாயம் பாருங்க. கம்யூனிஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதா, நீங்க வேற வழியே இல்லை, நீங்க உடனே பார்த்தே ஆகணும். ஆமா, கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக களத்துல என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து இந்த படத்தை பார்க்க வேண்டியது ஒரு கட்டாயம். இதுக்கு மேல இதை பத்தின ஒரு உரையாடலை மக்கள் தான் தொடங்கணும். கண்டிப்பா. அதுக்கு நம்மளோட இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தூண்டுதலா இருக்கும். பல்வேறு தலைவர்கள் வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்காரு. அதனாலதான், ஏன்னா ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு இது கனெக்ட் ஆகும். இப்போ வந்து மணியம்மை சொல்ற விஷயமா இருக்கலாம், களப்பால் குப்பு, கலிய பெருமாள், அதே மாதிரி வந்து ஸ்ரீனிவாச ராவ், இதெல்லாம் ஒவ்வொரு பகுதி, ஒரே பகுதியை எடுக்கல, ஒவ்வொரு பகுதியில மக்களுக்கான போராட்டத்துல வாழ்ந்த ஒவ்வொருத்தங்களையும் ரிசம்பிள் ஒரு கேரக்டர் வழியே இந்த தலைவர்கள் எல்லாம் இடங்கள்ல வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஆமா, அப்ப நீங்க அந்த இதை பார்க்கும் பொழுது எந்தெந்த பகுதி மக்கள் என்னென்ன வேதனையில இருந்து இதை பாக்குறாங்களோ அவங்க எல்லாரும் இதை வந்து டச் பண்ணுவோம், கனெக்ட் ஆகிக்க முடியும். கண்டிப்பா பார்க்கலாம். மக்கள் வந்து இதுக்கு எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்கிறத பொறுத்திருந்தா பார்ப்போம். இந்த உரையாடல பங்கு பெற்றதுக்கு நன்றி. நன்றி.